ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. வணக்கம். செய்திச் சுருக்கம். மதுக்கடைகளுக்கு போலீஸ் கட்டுப்பாடு. டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு குறித்து அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் சென்னை போலீஸ் கமிஷனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் டாஸ்மாக் மற்றும் எலைட் டாஸ்மாக் கடைகள் இரவு 10 மணிக்குள் மூடப்பட வேண்டும். F2 மற்றும் F3 கடைகள் முறையே இரவு 10 மற்றும் 12 மணிக்குள் மூடப்பட வேண்டும். F2 மற்றும் F3 கடைகள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். இந்த கடைகளை ரோந்து குழுவினர் கண்காணித்து புகைப்படங்களை குழுவில் பதிவிட வேண்டும். மேற்கண்ட விதிமுறைகள் மீறப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சினிமா தயாரிப்பாளர் கே. ராஜன் விபரீத முடிவு. சினிமா தயாரிப்பாளர் கே. ராஜன் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு வயது 85. தீயணைப்புத் துறையினர் அவரது உடலை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. 1983ஆம் ஆண்டு பிரம்மச்சாரிகள் என்ற படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகம் ஆனவர் கே. ராஜன். நம்ம ஊரு மாரியம்மா, உணர்ச்சிகள் போன்ற படங்களை இயக்கியுள்ளார். அவள் பாவம், நினைக்காத நாளில்லை, டபுள்ஸ் உள்ளிட்ட பல படங்களை தயாரித்துள்ளார். பாம்புச்சட்டை, துணிவு, பரகாசுரன் போன்ற படங்களில் நடித்துள்ளார். திரைத்துறை மற்றும் திரைக்கலைஞர்களின் செயல்பாடுகளை மேடைகள், பேட்டிகளில் ஒளிவு மறைவின்றி பேசி வந்தார். அவரது இந்த திடீர் முடிவு திரைத்துறையை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திரும்ப திரும்ப லீக் ஆகிறதே, அமைச்சரை ஏன் நீக்கவில்லை? மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வான நீட் கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. 22 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். ஆனால் வினாத்தாள் கசிந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிந்ததை விமர்சித்து எதிர்க்கட்சிகள் கண்டன குரல்கள் எழுப்பி வருகின்றன. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மீண்டும் மீண்டும் நீட் வினாத்தாள் கசிவது ஏன் என்று கேட்டு இருக்கிறார். 2024இல் நீட் வினாத்தாள் கசிந்தது. ஆனால் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை. கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யவில்லை. விசாரணை குழு அமைக்கப்பட்டது. சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. தற்போதும் நீட் வினாத்தாள் கசிந்துள்ளது. தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அமைச்சர் இப்போதும் பதவி விலகவில்லை. சிபிஐ மீண்டும் விசாரணை நடத்தி வருகிறது. மற்றொரு குழு அமைக்கப்பட உள்ளது. வினாத்தாள் கசிவுகள் ஏன் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன? இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி தொடர்ந்து மௌனம் சாதிக்கிறார். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்து வரும் கல்வி அமைச்சரை ஏன் பதவி நீக்கம் செய்யவில்லை என்று ராகுல் கேட்டுள்ளார். ரூபாய் 10.50 லட்சம் கோடி கடன் அமைச்சர் மீது மாஜி கொதிப்பு. கடந்த ஆட்சியில் 10.5 லட்சம் கோடியை கடன் வாங்கியுள்ளார்கள். என்ன நடந்துள்ளது என்பதை முதலில் பார்க்க வேண்டும் என கூறியிருந்தார். இதற்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை மாநிலத்தின் நிதி நிர்வாகம் குறித்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக அமைச்சர் கீர்த்தனா அவதூறு பரப்புகிறார். 10.5 லட்சம் கோடியை எடுத்துட்டு கழுவிட்டு போயிட்டாங்க என்று போகிற போக்கில் புழுதி மாறி தூற்றியுள்ளார். எவ்வித ஆதாரமும் இல்லாமல் மக்களிடையே ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிப்பது விஷமத்தனமானது. தமிழகத்தின் நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது அவரது முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. அரசு நிர்வாகம் அமைச்சரவையில் பல ஆண்டுகள் அனுபவமிக்க அமைச்சர் செங்கோட்டையன், அமைச்சர் கீர்த்தனாவின் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் போட்டு நிறுத்த முன்வருவார்களா, அல்லது இத்தகைய மலிவான பிரச்சாரங்களுக்கு துணை போகப் போகிறார்களா என்று தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். நெருக்கடி நேரத்தில் கை கொடுக்க வந்தது LPG கப்பல். ஈரான் அமெரிக்கா போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு 1 மாதத்துக்கு மேலாகிறது. பேச்சுவார்த்தையிலும் எந்த உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் வளைகுடா நாடுகளில் பதட்டம் நீடிக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தும் சீரடையவில்லை. உலக நாடுகளுக்கான எண்ணெய் LPG விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரும் LPG எண்ணெய் கப்பல்கள் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள சூழலில் மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் சைமி என்ற சரக்கு கப்பல் சுமார் 20,000 டன் LPG உடன் குஜராத் துறைமுகத்துக்கு வந்துள்ளது. கத்தாரில் புறப்பட்ட இந்த கப்பல் கடந்த 13ஆம் தேதி அன்று ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்து வந்துள்ளது. ஈரானில் போர் தீவிரமாக இருந்த சமயத்தில் ஹார்முஸ் மூடப்பட்டது. அப்போது அந்நாட்டு அதிபரிடம் பிரதமர் மோடி பேசியதன் பயனாக இந்திய கப்பல்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை புரட்டி எடுக்கும் கனமழை, 14 ஊர்களுக்கு பறந்த அலர்ட். தென்மேற்கு பருவமழை துவங்க இருக்கும் நிலையில் தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் என்றும் சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதன் அறிக்கை வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை வலுவிழந்துவிட்டது.
அதே நேரம் குமரி மற்றும் வட தமிழக பகுதிகள் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்யும். இந்த நாட்களில் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மே 20 முதல் 23 வரை தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது. அதேபோல் மே 26ஆம் தேதி வாக்கில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கக்கூடும் என்றும் கணித்துள்ளது.